மாமன் ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு குடும்ப திரைப்படம். கம்மி பட்ஜெட்ல எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த மாமன். யாருமே நினைச்சு கூட பார்க்கல இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சு ஹிட் ஆயிடுச்சு. ஏற்கனவே சம்பவம் முடிஞ்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அபிஷியலா எப்போ எந்த ஓடிடியில வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி5 அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதாவது சேட்டலைட் பிளஸ் டிஜிட்டல் ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்டீம் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல வந்துட்டு 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டீம் ஆக போறது இல்லை, அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இந்த படம் ஓடிடியில மட்டும் வர போறது இல்லை, ஒரே நாள் ஓடிடி பிளஸ் சேட்டலைட் ரெண்டுத்துலயுமே டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டெலிவிஷன் பிரீமியர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டீம் பண்ணிட்டு அது ஸ்டீம் பண்ணி முடியிறப்ப ஜி5ல டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஐ மீன் ஜி5ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு, ஐ மீன் ஜி தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜி5 ஓடிடில டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இது எல்லாமே ஒரே நாள் நடக்க போகுது. அது இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற டேட் அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த மாமன் படத்தை பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய விரைவில் ஜி5ல வரப்போகுது. ஏற்கனவே சம்பவம் முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஜி5ல வருது. ஜி5ல பாருங்க, இல்லை எதெல்லாம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க.